நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பணக்காரர்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இவர் நல்ல பணக்காரர், 2000 கோடி சீட்டு ஏதாவது பறிச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. சரி சார், சினிமா எடுத்து பஞ்சம் முளைக்க வந்துடுறேன். ரெண்டுக்கு உனக்கு காசு கிடையாது. இப்போ உன் சம்பளத்துல பாதிக்கு மேல மிச்சம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? தண்ணி, தூய குடிநீர், தண்ணி விற்பனைக்கு தடை. வந்தவன பிளாஸ்டிக்கு பாலித்தீனுக்கு பேன் பண்றேன், தடை பண்றேன். தண்ணி விற்பனைக்கு தடை பண்றேன். ஏன்? தண்ணீர் மனித தேவையல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. நீ அந்த கடையில் போய் அண்ணாச்சி ஒரு அக்வாஃபனா கொடுங்க, ஒரு கிண்லே கொடுங்கன்னு கொக்கும் குருவியும் காக்கையும் சீட்டும் அண்ணாச்சி ஒரு கிண்லே கொடுங்கன்னு வந்து வாங்கிட்டு போமா. அந்த பாவத்தை செய்ய நான் தயாரா இல்லை. நான் இயற்கையின் மகன். இவங்க எல்லாம் இருந்தால்தான் நான் வாழ முடியும். எனக்கு தெரியும், பேரன்பு கொண்டு நான் இந்த பூமியை காதலிக்கிறேன். அதனால தண்ணீரை விற்பனை விட மாட்டேன். தண்ணீர் வியாபார பொருள் அல்ல, என் தாய்ப்பால், என் பூமி தாயின் தாய்ப்பால். அதனால என்ன பண்ணுவேன்? தாய்ப்பாலும் தண்ணீரும் விற்பனைக்கு இல்லை, நிறுத்துறேன். நானே தூய குடிநீரை உன் வீட்டு வாசலை கொண்டாந்து தந்துடுறேன். ₹1 காசு கிடையாது. இது 3 தான் தமிழ் தேசிய அரசில் கட்டணம் இல்லாமல் உனக்கு கிடைக்கும். மற்றபடி பெண்களுக்கு ஓசி பஸ், ஆண்களுக்கு ஓசி பஸ், நோ ஓசி பஸ், ஒன்லி ஏசி பஸ். காசு கொடுத்து போ. தரமான சாலை தருவேன். எப்படி பாதை போட்டு இன்னைக்கு ராத்திரி காட்டுறேன் பாரு. பல்லாவரத்தில் போட்டு காட்டுறேன். நான் தான் போட்டு காட்டுறேனே. நீ என்னத்தை பார்த்த? நீ என்னத்தையாவது நோண்டி பொழுத போய்கிட்டு இருக்க. இதை பாரு, ஒரு தொலைக்காட்சிக்காரனும் காட்ட மாட்டான். ஏன்? நான் ஜெயிச்சிருவேன்ல. ஒரு ரெவல்யூஷன் வந்துடும், ஒரு புரட்சி வந்துடும். இவன் வந்தா பள்ளிக்கூடத்து, ஐயோ நம்ம வியாபாரத்தை படுக்க வச்சுருவான் இருக்க, டாஸ்மார்க் மூடுவாங்கிறானே, கல்லுக்கடை திறந்துருவன்றானே, ஐயோ, அதனால பயப்படுவான். எந்த கொம்ப வந்தாலும் சரி, என் வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னு நான் இந்த வேலையை செய்ய வந்தவன் இல்லை. நான் சினிமா எடுத்து பஞ்சம் முளைக்க வந்தவன். என்னை இறக்கி விட்டது யாருன்னு எனக்கே தெரியாது. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் என் முன்னோர்களின் ஆன்மா, பலாயிரக்கணக்கான மாவீரர்களின் கனவு, என் தலைவனின் உயர்ந்த நோக்கம். போடா என்னை பாரு. இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, உயிரை தவிர. ஆனா அடைகிறதுக்கு மிகப்பெரிய கனவை வச்சிருக்கேன், லட்சியத்தை வச்சிருக்கேன். நீ ஹிட்லர் சொல்றான், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விட்டுறாத. ஏன்? செருப்பு கட்டியா செஞ்சுட்டு போயிடுவான். போது. ஏன் நான் எதுக்கும் பயப்படுதில்லை. என் வீட்டுக்கு இடி ரைடோ, இன்கம் டாக்ஸ் ரைடோ வர முடியாது. என்னைய ரைடு வேணா வரலாம். வந்து போட்டு பார்த்துட்டு போயிடுச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இடி ரைடு வந்தா நீ தான் எனக்கு இந்த பறக்கும்படி அப்பப்ப மறிக்கும். அம்மா ஏதாவது பறிச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. சிரிக்கு சார், கொடுங்கம்மா. ஏதாவது வாங்கியிருப்பீங்களா மற்ற இடத்துல? இங்க இது பண்ணும்போது அங்கிருந்து வரும் 8000 டோக்கன், 10,000 டோக்கன். அங்க போகாது இந்த பறக்கும் படை. கொடுமை. இது ஒரு நாடு. அப்போ சிறந்த நாடாக மாற்றி படைக்கணும்னு உன் பிள்ளைக்கு கனவு இருக்கு. பசி பஞ்சமில்லாத, ஊழல் லஞ்சமில்லாத, ஏழ்மை வறுமை இல்லாத நாடு. எப்படி பசி பஞ்சத்தை போக்குவரசிமன்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். கவர்மெண்ட்டை வேளாண்மையை தொழில் அரசு பணியாக்கி மாற்றிடு. ஆடு மாடு வளர்த்துருது. மாடு இருந்து பால் இருந்துச்சுன்னா பசி இருக்காது. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி வருது. 3 லட்சம் கோடி வருது. சாராயம் 50,000 கோடி தான். அதை மூடிட்டு பால் பொருளாதாரத்துக்கு நம்ம போயிடுறோம். 3 லட்சம் கோடி. இப்ப நமக்கு பால் எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஆவின் பால் விற்குது. வளர்க்காது, அரசு வளர்க்காது. பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. பால் இருக்கு, வளம் எங்கன்னு கேட்டா பதில் இருக்காது. ஏன் ஆந்திராவில இருந்து உனக்கு வருது? உன்னோட இந்த லட்சக்கணக்கான கோடி ஆந்திரா முதலாளிக்க போகுது. அதை ஏன் நீ செய்யக்கூடாது? அவன் செய்ய மாட்டான், நான் செய்வேன். ஏன்னா ஆடும் மாடும் கால்நடைகள் இல்லை, நடமாடும் வைப்பகம், மொபைல் பேங்க். ஒரு ஆடு பண்டிகை நேரத்தில் ₹1,00,000 போகுது. ஒரு கிடா ₹1,00,000 போகுது. 10 ஆடுனா ₹10,00,000 பிக்சட் டெபாசிட், நிலையான வைப்பு தொகையில இருக்குது. செல்வம்னு நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? உன்னை உளவியல் நோயாளி ஆக்கணும். படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு. உலகத்துல பெரிய சந்தை பால் சந்தை தான். உலகத்துல பெரிய வியாபாரத்தை பண்றது இந்தியா மாட்டுக்கறி வியாபாரத்துல தான். பட்டுப்பூச்சியிலிருந்து எடுக்கிற பட்டு தானே விளைவியல் நினைச்சேன். பட்டு நூல் பட்டுப்பூச்சியிலிருந்து இல்ல. தெருவோரத்தில் எருக்கலஞ்செடி பார்த்திருக்கியா? சுடுகாட்டில் தான் அதிகமாக முளைச்சிருக்கும். அந்த எருக்கலை செடியிலிருந்து எடுக்கிற செம்பட்டு நான் இன்னைக்கு போட்டு காட்டுறேன் பாரு. இப்போ நேரம் இருக்காது காரைக்குடியில்.
அந்த அந்த இந்த எருக்களஞ்செடியிலேருந்து நூலை எடுத்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்திலே காஸ்ட்லி பட்டு. என்னால் எருக்களஞ்செடி கூட வட வளர்க்க முடியாமல் போயிடும் நம்மளால். அது கூடவா எல்லா வேலையும் உனக்கு அரசாங்க வேலையாக்கிட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன். நீ வாழ்விடத்திலே உனக்கு வேலை தாரேன். நீ அவமானப்படு. ஆனால் டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்கறது கவர்மெண்ட் வேலைன்னு ஒன்று போட்டு போனில்ல. சாராயம் ஊற்றி கொடுக்கறதே அரசாங்க வேலைனா, சாப்பாடு போடுறது, ஆடு மாடு வளர்க்குறது, பட்டுப்பூச்சி வளர்க்குறது, நெசவு செய்கிறதெல்லாம் அரசாங்க வேலைனா அவமானம் ஒன்றும் இல்லை. அவமானம் ஒன்றும் இல்லை. நல்லா கொஞ்சிக்க புரிதலோடு இந்த நாட்டில் வாழ பழகு. தயவு செய்து இந்த அநீதியை ஒழிச்சு விடு. உதயசூரியனுக்கு போட்டு ரெட்டலைக்கு போட்டு எங்களை ரோட்டில் போட்டது போதும். கத்தி சாக விடாத. கொஞ்சமாவது மாற்று. கொஞ்சம் சிந்தி. படித்தவர்கள் வாழ்கிற நாடுன்னு காட்டு. படித்தவர்கள் கொடுமை எந்தாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து கொஞ்சம் யோசிச்சு இந்த தேர்தலில் அணுகுங்க. மாற்ற முடியும். உன் மகன் பெரிய கனவோடு இருக்கேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம்ங்கிற 5 தலைநகரங்களை பிரித்து வைப்பேங்கிறேன். எல்லாம் சிரிச்சான். பின்னாடி வந்த ஐயா ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் 5 நகரங்கள் தலையை மட்டும் எடுத்துட்டாப்புல. தலைநகரத்தில் தலை எடுத்து 5 நகரத்தை கொண்டு வருவேன். அதை தான் நான் தலைநகரம்ங்கிறேன். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அவருக்கு. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொல்றான பத்தியில் ஏன்னு கேளுங்க. 2 கோடி குடிகாரர் இருக்காங்க. குடிகாரர் மதுப்பிரியர்கள். அந்த மதுப்பிரியர்கள் வாக்கு போயிடும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், குடிக்கிற மக்கள் போடுற வாக்கு எனக்கு வேண்டாம். நல்ல குடிமக்கள் போட்டா எனக்கு போதும். அவர்களுக்கும் சேர்த்து தான் நான் போராடுறேன். வந்தவண்ண எண்ணற்ற தாய்மார்கள் கையெழுத்து கும்பிடுறது, இந்த ஆட்சியை ஒழிச்சு விட்டுற மாட்டியா? 2வது இந்த சாராயத்தை மூடி விட்டுற மாட்டியா? இதுதான் உன் மகன் மூடுறேன். மூடிட்டு பரம்பரையா நம்மளோடு இணைந்து வந்த பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் மூலிகைச்சாரை திறக்கிறேன். ஏன்னா கள்ளு குடிச்சு சத்தம் ஒருத்தனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் ஒருத்தனும் இல்லை, அக்கா தங்கச்சி தாலி ஏற்றதும் இல்லை. கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பே சொல்லுது. அதனால கல்லை திறந்துட்டு இதை மூடிடுறோம். இதில் வர வருமாயை பாலில் இருந்து ஈட்டிடுறேன். பால் பெரிய பொருளாதாரம் இருக்குது. என் மாநிலத்தில் 3 லட்சம் கோடினா நான் மேப்படியாக நிறைய அதிகப்படியாக உற்பத்தி செய்து அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மிகப்பெரிய சந்தையை எப்படி பொருளாதாரத்தில் தலை சிறந்த நாடா நான் என் நாட்டை வளர்த்து காட்டுவேன்னு ஒவ்வொன்றையும் நான் படமாக போட்டு காட்டியிருக்கேன். பாருங்க, மறுபடியும் போட்டு காட்டுறேன். அதனால அறிவிச்சிறந்த பெருமக்கள், என்னிலும் இல்லை என் தம்பி தங்கிகள், இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக கடத்தி சென்று விடாமல், அதே ரெட்டைலை உதயசூரியன் கை தாமரைக்கு போட்டு நாட்டை நாசம் பண்ணாமல் புதிய ஒன்றை தேடுங்கள். எல்லாவற்றிலும் நல்லதைத்தான் தேர்வு செய்வீர்கள். கை கடிகாரமா, அலைபேசியா, கால் செருப்பா, எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாட்டை ஆளுகிற தலைவன் மட்டும் ஏன் ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்ய தயங்குகிறீர்கள்? அதில் ஏன் தடுமாறி விடுகிறீர்கள்? உணவா, நல்ல கடை. உடை எடுக்கணுமா, நல்ல கடை. எல்லாவற்றிலும் நல்லதை தேர்வு செய்கிற நீங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்களில் தடுமாறுகிறார்கள், தவறு செய்து விடார்கள். அடுத்த 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வாக்கு, வலிமை மிக்க உரிமை உங்களிடத்திற்கு. அதை விற்பது என்பது மதிப்புமிக்க நம் உரிமையை விற்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதனால் அந்த மதிப்புமிக்க உரிமையை விற்று விடாமல் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கில் இந்த நாட்டின் எதிர்காலத்தை நல்வழியில் செலுத்துங்கள். தீய ஆட்சி முறையை தீ வச்சு கொளுத்தி விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறுங்கள். உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள். கை சின்னத்திற்கு தாமரைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். முதன்முறையாக விவசாய சின்னத்திற்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். இந்த தேர்தலில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற எங்களுடைய அம்மா, கற்றறிந்த பெருமகள் முனைவர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். தகுதி வாய்ந்த தலைவர்கள் யார் என்று பாருங்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பணக்காரர்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இவர் நல்ல பணக்காரர், 2000 கோடி சீட்டு. நீ யாரு? நீ 1000, நீ உடனே சீட்டு. பெருமகள் நம்முடைய அம்மா, அறிவார்ந்த நம்முடைய அம்மாவுக்கு, தகுதி வாய்ந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடைய வேண்டும். மாண்புமிக்க மக்களாட்சியை இந்த மண்ணில் மலர செய்ய வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம்பற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க. நம்முயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் வாழ்க.
நம்ம அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.